கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் முற்பகுதி. அப்போஸ்தலர் 21:20ஆம் வசனத்தின் முற்பகுதி. அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். என்பதாகும். இதற்கு முன்பதாக உள்ள வசனத்தை வாசிக்கின்ற வேளையிலே 19ஆம் வசனம் இப்படியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை அவன் வினவி தன் ஊழியத்தினாலே தேவன் புற ஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினான் என்று அங்கே பார்க்கிறோம். அப்போ புறஜாதிகளிடத்தில் செய்த அதிசயங்களும் அற்புதங்களையும் அப்போஸ்தலனாகிய பவுல் விவரித்து சொல்லுகின்ற வேளையில தான் அதை கேட்டு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். யாக்கோபும் மூப்பர்களும் கூடி இருக்கையில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்பவன் தேவன் அவனை கொண்டு புறஜாதியருக்கு செய்த அதிசயமான காரியங்களையெல்லாம் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். யாக்கோபும் மூப்பர்களும் அதை கேட்டபோது தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதம் கூறுகிறது. இன்றைய நாட்களில் கிறிஸ்துவத்திற்கு இவைகளெல்லாம் ஒவ்வாதைகளாக இருப்பது ஆச்சரியமே. தேவனுடைய ஊழியக்காரன் தன்னை கொண்டு தேவன் செய்த காரியங்களையெல்லாம் விவரித்து சொன்னால் அதை கேட்டு சந்தோஷப்படுகிறவர்கள் ஒரு சிலராய்த்தான் இருக்கின்றார்கள். பெரும்பாலான மற்றவர்களுடைய நிலைமை என்ன என்று பார்க்கின்ற வேளையிலே அந்த குறிப்பிட்ட ஊழியரிடத்தில் என்ன குறை குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று யோசித்து ஒன்றுமில்லாத சிறிய காரியத்தெல்லாம் பெரிதாக்கி தேவன் செய்த காரியங்களை குறித்து தேவனை மகிமைப்படுத்தாமல் அந்த ஊழியரை குறை கூறி கொண்டிருப்பார்கள். வேறு சிலரோ பொறாமையினால் நிறைந்து அந்த ஊழியர் கூறினதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதிருப்பார்கள். இவ்வாறு இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் எப்படி கட்டப்படும், தேவனுடைய நாமம் எப்படி மகிமைப்படும் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உள்ளத்திற்குள் இப்படிப்பட்ட அருவருப்புகளையெல்லாம் வைத்துக்கொண்டு எழுப்புதலுக்காக ஜெபிப்பதனால் என்ன பலன்? இது வேடிக்கையாக இருக்கிறதல்லவா? எனவே அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தவே ஊழியர்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவ மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் அந்நாளிலே செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் அறிந்து கொள்ள முடிகிறது. தேவனாகிய கர்த்தர் ஒரு ஊழியரை ஆசீர்வதித்து பயன்படுத்தும் போதும் ஒரு விசுவாசியை ஆசீர்வதித்து உயர்த்தும் போதும் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தேவன் செய்த மகத்தான காரியங்களுக்காக நாம் சந்தோஷப்படவும் வேண்டும். அப்பொழுது மட்டுமே தேவனுடைய நாமம் மகிமைப்படும், தேவராஜ்யம் கட்டப்படும். இதுவரைக்கும் நாம் இவைகளை செய்யாமல் இருப்போம் என்றால் இனிமேலாவது இப்படி செய்வோம். தேவனாகிய கர்த்தரும் நம்மை ஆசீர்வதிப்பார். அவ்விதமாக நாம் இதிலே சொல்லப்பட்ட வண்ணமாக தேவ ஊழியர்களை குறை சொல்லாதபடிக்கு தேவ நாமத்தை அவர்கள் மூலமாக செய்யப்படுகின்ற அதிசயத்தையும் கண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகின்றவர்களாக நாம் வாழ்வோம். குறை கண்டுபிடிப்போம் என்று சொன்னால் நமக்குள் தேவனுடைய உண்மையான அன்பு இல்லை என்பதே அங்கு வெளிப்படுகிறது. இதைத்தான் 1 கொரிந்தியர் 13:4 பார்க்கிறோம். அன்புக்கு பொறாமை இல்லை, அது தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. தேவ அன்பிலே கட்டப்பட்டவர்களாக நாம் தேவ நாமத்தை மாத்திரமே உயர்த்துகின்றவர்களாக, மனிதர்களை உயர்த்துகின்றவர்களாக அல்ல, புகழ்ச்சி செய்து முகஸ்துதி பண்ணுவதாக அல்ல, நாம் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து
அவ்விதமாக செயல்படுவோம். தேவன் தாமே நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.